ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிட பீடத்திலிருந்து கோவை செல்வராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு லாபஸ்தானத்தினுடைய நல்லது கெட்டதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். இந்த லாபஸ்தானங்கிறது மனிதனுக்கு பல வகையிலே வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது ஜோதிடத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற மக்கள் பொதுஜனங்களுக்கு ரொம்ப பேருக்கு ஜோதிடத்தை பற்றிய ஒரு புரிதல் நல்லபடியாக தெளிவு தெரிஞ்சிருக்கு. இந்த கலை மென்மேலும் வளரக்கூடியவருக்கு எங்களை போன்ற ஜோதிடர்களும் நாங்களும் பக்கபலமாக இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச கலையை ஒரு 12 பேருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது ஆதியில் புராணங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நாம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாம் இந்த லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை வச்சு எப்படி ஒரு மனிதனுக்கு நன்மை தீமைகள் நடைமுறையை பயன்படுத்திக்கிறத பற்றிய பதிவை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சுபர்கள் இருந்துட்டாக்க அவங்களுக்கு நேர்வழியில் பணம் வரும், வருமானம் பெருகும். இதில் பாவக்கிரகங்களோ அசுப கிரகங்களோ இருந்துட்டா அவங்களுக்கு வேற வகையான பணம் சேரக்கூடிய அமைவுகளை கொடுக்குங்கிறது கணக்கு. அப்போ நமக்கு எப்பயுமே நேர் எதிரில் இருக்கிறவங்க நமக்கு எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்க. அப்போ இந்த 11ஆவது வீட்டுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது 5ஆவது வீடு. அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களை நம்ம தெய்வம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு சக்தி வேடிக்கை பார்த்துருக்குங்கிற ஒரு பயத்தோடையே மனிதன் நன்மையான வழிகளில் அந்த அமைவுகளை நம்ம தேடிக்கிறணும், உருவாக்கிக்கிறணும். 10ஆம் இடம் 10க்கு 10 7ஆம் இடமாக இருக்கிறதுனால அதுக்கு புண்ணியமே இந்த 11ஆவது வீடு. அப்போ ஒரு மனிதன் கல்யாண வாழ்க்கையின் மூலம் மனைவியின் மூலம் வருமானத்தை எல்லாம் அடைய முடியுமா, இன்ப துன்பங்களை அனுபவிக்க முடியுமான்னு சொல்ற இடமும் இந்த 11ஆவது வீடு தாங்க. நம்ம குடும்பம் 2ஆவது வீடு, 2ஆவது வீட்டுக்கு 10ஆம் இடமா இந்த 11 வர்றதுனால அந்த குடும்பம் கௌரவத்தோடையும் அந்தஸ்தோடையும் வாழ முடியுமான்னு சொல்ற இடமும் இந்த 11ஆவது வீடுங்க. மொத்தத்துல சமுதாயத்துல சபையில பொதுஜனங்கள் மத்தியில நல்ல ஒரு எலிஜிபிளா வாழக்கூடிய தகுதி ஒரு ஜாதகருக்கு இருக்காங்கிறத வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த 11ஆவது வீடு இருக்குதுங்க. இந்த 11ஆவது வீடு அப்படிங்கிற ஒரு கருத்து வரும்போது எப்பயுமே அந்த 11ஆம் இடம் சரராசியலாக இருந்தால் இது உங்களுக்கு அருள் ராசிங்கிற இடத்துல வந்துடும். அருள் ராசி பொருள் ராசின்னு 2 பிரிவா பிரிப்பாங்க. அப்போ அருள் ராசிங்கிற இடத்துல இந்த சரராசி நிற்கிறதுனால 11ஆம் இடம், அந்த சரராசியில பிறந்த 11ஆம் இடத்து நேயர்கள் எப்பயுமே அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல அவங்க குலதெய்வத்துக்கோ மற்றும் அந்த சரராசி ஆண் வீடா பெண் வீடா அப்படிங்கிற ஒரு கருத்து இல்லாம தெய்வ சன்னிதானங்கள்ல பொதுஜனங்களுக்கு ரொம்பவும் வறுமை கோட்டில் அடிபட்டு நிற்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, நல்லது நடக்கும். சிரராசி உங்களுக்கு 11ஆம் இடமாக வந்துட்டா ஒரு கோயில் கட்டி கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவிகள், நன்கொடைகள் அப்படிங்கிற ஒரு திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அமைவு பண்ணுங்க. அது எங்களுக்கு பண்ண முடியல, ஒரு அளவான வருவாய் தாங்க எங்களுக்கு வாழ்க்கை ஓட்டுற அளவுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு அமைவுல ஒரு ஒத்தாசையில் அந்த இதுகளை நீங்கள் கலந்துக்குங்க, அந்த தெய்வ திருப்பணிகள்ல, அது போதும். அடுத்து உபயராசியாக உங்களுக்கு 11ஆம் இடம் வந்தால் அந்த உபயராசி சம்பந்தப்பட்டதுல தெய்வத்திற்கு உண்டான அந்த ஆலயங்களுக்கு உண்டான என்னென்ன ஒரு பொருள்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. மக்களுக்கு உண்டான நீர் மோர் பந்தல்களை தரங்க. தாகம் தீர்க்கக்கூடிய அமைவுகளை மக்களுக்கு கொடுத்து நன்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க மனசு திருப்தி ஆகிற மாதிரி ஒரு அமைவை கொண்டு வாங்க. எத்தனை லட்சம் கொட்டி கொடுத்தாலும் மனிதனுக்கு போதும் சொல்ற வார்த்தை வராது. ஆனால் நீரும் ஆகாரமும் கொடுக்கும்போது போதும்னு எந்த மனிதனும் சொல்லுவேன். அதனால அன்னதானம்ங்கிற ஒண்ண நீங்க பிரதானமா பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்க குடும்பம் இறைக்கிற கிணறு ஊருங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்களும் உங்க குடும்பமும் மென்மேலும் வளர்வீங்கிறதுல மாறுபட்ட சந்தேகமும் கருத்தும் கிடையாதுங்க. அதனால எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு மனப்பூர்வமா ஆண்டவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.